நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலைக்குழு கூட்டம் நடந்திருக்குது. அதுல தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்ல ஒரு முக்கியமான தீர்மானம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது. இது நாள் வரை அண்ணா பேசியிருக்கிறதாக அவர் நேற்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட இது நாள் வரைக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை ஒரு முக்கியமான பிரச்சனையாக திராவிட முன்னேற்ற கழகம் பேசினதாக தெரியல. அப்போ இதுல என்ன காரணம் இருக்க முடியும்? இல்லை, அதாவது நம்ம ஒரு விஷயத்த இதற்கு முன்னால் அவர்கள் பேசவில்லை என்பதால் நீங்க என்ன கேட்க வர்றீங்கன்னா, தேர்தல் தோல்வியின் காரணமாக திமுக இதையெல்லாம் பேசல. நீங்க கேட்டதுனால நானும் பிளைனாவே சொல்றேன். தேர்தல் தோல்வி மட்டும் இல்ல, இதற்கு முன்னால நானும் நீங்களோ மாறி மாறி ஜெயிக்க போறோங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எனக்கு இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அந்த நம்பிக்கையும் இழந்துட்டதுனால இப்படி பேச வேண்டியது இருக்கா? சிறு கட்சி லெவலுக்கு போயிட்டதுனால அந்த நினைப்பு இல்ல. எப்படி நீங்க சிறு கட்சி லெவலுக்கு போச்சுன்னு நீங்க சொல்ல முடியும்? இன்றைக்கும் கூட பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு அடுத்த நிலையில இன்னைக்கு திமுக தான் இருக்கு. அந்த யதார்த்தம் தான் இருக்கு. 2001 தான் இருந்தது. இன்னொன்னு சொல்றேன், 91லயும் இப்படிதான் இருந்தது. ஆனா 91ல பேசல. அதோட மட்டும் இல்ல, திமுக அளவிற்கே வாக்கு வாங்கி அதிமுக கடந்த காலத்தில் ஜெயித்த வரலாறுகளும் உண்டு. அப்ப இன்றைக்கு பேசுகிறோம் என்றால் கருத்தியல் ரீதியாக ஒரு அமைப்பு ஒரு அடுத்த கட்டத்திற்கு வருகிறது. இதுல இன்னொரு பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா, இது திமுகவிற்கு மட்டுமல்ல. இப்பொழுது என்னை போன்றவர்கள் எல்லாமே கூட இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை, தலித்துகளுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்கிற அளவில் இன்றைக்கு காங்கிரஸ் நீங்க எடுத்துங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தேசிய அளவில் எவ்வளவு வாக்குகள் இன்னைக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத ஒரு நிலை இருக்கு. இதை எப்படி ஒரு பிரதிநிதித்துவ முறை என்று சொல்ல முடியும்? அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு என்னன்னா, இதுவரைக்கும் பெரிய கட்சிகள் இதை பேசவில்லை என்பது உண்மையிலேயே ஒரு தவறுதான். இன்றைக்கு அவர்கள் அதை மாற்றிக்கொண்டு பேசுவது என்பது பெருமனை திமுக தனக்காக மட்டும் பேசவில்லை, இந்த ஜனநாயக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோளாறை சரி செய்ய வேண்டும் என்று முதலாக ஒரு பெரிய கட்சி இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறது. ஏனென்றால் அதாவது ஒருத்தர் 30% ஓட்டு வாங்கி மிகப்பெரிய மிருகபலத்தோட ஆட்சிக்கு வர முடியும், அதற்கு பக்கத்தில் மிக அருகில் வாக்கு வாங்குறவர்கள் எதிர்கட்சியாக கூட வர முடியாது. அப்படிங்கிறது எந்த விதமான மக்கள் பிரதிநிதித்துவமும் இங்கே இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. அந்த வகையில் பெரிய கட்சிகள் இதை கையில் எடுப்பது என்பது இந்த அமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஒரு 12% வாக்கு வித்தியாசத்துல 600% இடங்கள் வேறுபாட்டுல நீங்க மக்களவை தேர்தல் முடிவுகள்ல உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குது. பெரிய கட்சிகள் இதுல இருந்து பாடம் கற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிற நிலை வந்ததுன்னா காங்கிரஸ் கட்சி இன்னும் அதை பத்தி பேசின மாதிரி தெரியல. இல்ல அதுல சில தேர்தல் முறையில சில அனாமலிஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்கு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தீர்வா என்பது குறித்தெல்லாம் விரிவான ஆராய்ச்சிக்கு அதை உட்படுத்தணும். இந்தியா போன்ற 120 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் பல மதம், மொழி, பல மாநில கட்சிகள் இருக்கிற இந்த நாட்டில் அது சாத்தியமா, அது வெற்றி பெறுமா என்பது குறித்து ஆய்வுக்கு உட்படுத்தணும், விவாதிக்கப்படணும். ஆனா இப்போ மனிதநேய மக்கள் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகளோ, சிபிஐ, சிபிஎம்மோ இதை பற்றி எப்பவுமே பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சில சில கட்சிகள் எப்பவுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இதை பற்றி பேசியதே கிடையாது. ஆனா இப்போ திமுக கேட்டுடுச்சு, அந்த கோரிக்கையை முன் வச்சாச்சு. காங்கிரஸ் இன்னும் அந்த பிரச்சனையை எப்படி இல்ல பாத்தீங்கன்னா 2014 காங்கிரஸ் 19.3%, 44 இடங்கள் கிடைச்சிருக்கு. இதே 2009 பிஜேபி 18.5% வாக்குகளை வாங்கி 116 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட 1,75,00,000, 44%, 37 இடங்கள் வெற்றி. ஆனா திமுக 92 லட்சம் வாங்கியிருக்கு. மற்ற கூட்டணி கட்சிகள் சேர்ந்தா 1,05,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வாங்கினாலும் கூட அவர்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. இதனால என்ன ஆயிப்படுது, 1,05,00,000 வாக்காளர்கள் வாக்களித்த ஒரு கூட்டணிக்கு ஒரு இடம் கூட இல்ல. சொல்ற அந்த உண்மைகளை எதையுமே நான் மறுக்கல. அந்த உண்மைகளை என்னன்னா 10% வாங்கி போன நாடாளுமன்ற தேர்தலில் 10% வாங்கி விஜயகாந்த் ஒரு இடம் கூட வராம போனார்ல. அப்போ நீங்க யாரும் இந்த உண்மைகள் எல்லாம் பேச வரலையே. இல்ல வேற சின்ன சின்ன கட்சிகள் மட்டும்தான் அதை பேசிட்டு இருந்தது. தனித்தனியான எழுத்தாளர்களும் இதேதான் மனித உரிமை ஆர்வலர்களும் தானே பேசிட்டு இருந்தாங்க. தேசிய அளவிலும் இதுதான் என்டிஏ கிட்டத்தட்ட 38.5% வாங்கி கிட்டத்தட்ட அவங்க 327 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. நாங்க 23% வாங்கி 62 இடங்கள் தான் ஜெயிச்சோம். அதர்ஸ் 39%, கிட்டத்தட்ட 62% இந்த என்டிஏக்கு எதிரான வாக்குகளுக்கு அன்ரெப்ரசன்டடா போகுது. அதுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கலன்றதா இதுல இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை நாம் அனைவரும் உணர்கிறோம். இப்ப தமிழ்நாட்டில் 1971 தேர்தலில் கிட்டத்தட்ட ஸ்தாபன காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும்
அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருமே இருந்தாங்க. ஆனா தேர்தல் தீர்ப்பு வந்து வேறு விதமாக வந்து ஸ்தாபன காங்கிரசுக்கு 55 லட்சம் வாக்குகள் பெற்ற ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜ் தலைமையில கட்சி 15 இடங்கள்ல பெற்று தோல்வி அடைந்தது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 64 லட்சம் வாக்குகளை வாங்கி 184 இடங்கள் வெற்றி பெற்றப்போ ஏஎன் சிவராமன் தோற்ற அந்த காலத்துல தினமணியில விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை பற்றி விரிவாக கட்டுரை எழுதினார். எல்லாம் வந்து இருக்கு. தோற்கும் போது அந்த ஒரு கட்சி வந்து அதை பத்தி பேசுவதும், வெற்றி பெறுகிற போது அதை பேசாமல் இருப்பதுதான் தமிழ் பொதுவா அரசியல் நடைமுறையா இருக்கு. அதுக்கு அப்பால இங்கதான் வந்து எங்களை மாதிரி ஊடகங்களுக்கான சிக்கலே வருது. ஆமா, நீங்க வந்து தோற்கும் போதுதான் இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய எதிர்கட்சிகள் வந்து உங்களை எதிர்க்கிற கட்சிகள் வந்து குற்றம் சொல்லும் போது எப்போதுமே இதற்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்துக்காக பேசக்கூடிய நபர்கள் வந்து இப்ப பேச முடியாம ஆகுது. இல்ல, நீங்க ஒரு பொது கருத்து, அதாவது வந்து இந்த தேர்தல் முறை என்பது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்பதை நேற்று வரை யார் பேசினார்கள், இன்றைக்கு யார் பேசுகிறார்கள் என்கிற அடிப்படையில் நீங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா? ஒரு சரியான கருத்து, ஒரு ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு கருத்தை எவ்வளவுதான் தனிப்பட்ட நபர்களோ அல்லது ஊடகங்களோ பேசினாலும் கூட ஒரு பெரிய கட்சி அதை கையில் எடுக்கும் போதுதான் பொதுமக்களிடம் அதற்கு சாதகமான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்க முடியும், மாற்றத்தை நோக்கி நம்ம இதை கொண்டு செல்ல முடியும். இப்பொழுது திமுக இதை பேசுகிறது என்பதனாலேயே இதை உள்நோக்கம் கற்பிப்பதோ அல்லது தங்களுக்கு சாதகமாக இதை பேசுகிறார்கள் என்று சொல்வதோ எந்த விதத்திலுமே நியாயமற்றது. நீங்கள் இன்று வரை பேசிய ஒரு கருத்தை திமுக இன்றைக்கு பேசுகிறது என்று சொன்னால், ஒரு பெரிய கட்சி பேசுகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அவர்கள் அந்த கருத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று உங்கள் முழு ஆதரவை அந்த இயக்கத்திற்கு கொடுக்க வேண்டும். மாறாக நீங்கள் பேசுவதனால் நான் பேச மாட்டேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி நீங்க திமுக சொன்னதுனால அந்த கருத்தை ஆதரிக்க முடியாதுன்னு சொல்ற ஸ்டேஜ்ல யாரும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. அந்த கருத்துக்காக ஆரம்பத்திலிருந்து நிற்கக்கூடியவர்கள் அந்த கருத்துக்காக ஆதரவாக நிற்கிறாங்க. இந்திய ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் முறையாக விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் அப்படி அதுதான் நினைப்பாங்க. அது திமுக ஆதரிக்குதா, அண்ணா திமுக ஆதரிக்குதா, பிஜேபி ஆதரிக்குதா, காங்கிரஸ் ஆதரிக்குதாங்கிறத பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் அந்த குரலை வந்து எழுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நாளைக்கு வந்து இதே மாதிரி 40 தொகுதிகள்லயும் அல்லது 200 தொகுதிகள்ல, சட்டமன்ற தேர்தல் 200 தொகுதிகள்ல ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து திரும்ப இதை பற்றி பேச மாட்டாங்களோ? இல்ல, என்னன்னா ஒரு சமூகத்தில், ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கருத்து வளர்ச்சி அடையும் போது, வளர்ச்சி அடைவதற்கு இது போன்ற பெரிய கட்சிகள் ஆதரிக்கும் போதுதான் அந்த கருத்து விரிவு பெறும். இல்லாவிட்டால் அது ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு கருத்தாகத்தான் இருக்கும். இன்றைக்கு திமுக இதை ஆதரிக்கிறது என்று சொன்னால் ஜனநாயக சக்திகள் அதை சாதகமான வகையில் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் முறையில நீங்க பாருங்க, இது வெறுமனே பெரிய கட்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இன்னைக்கு ஆதிவாசிகள் பெரும்பாலாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நக்சலிசம் போன்ற பிரச்சனைகள் நம்ம பார்க்கிறோம். பாராளுமன்றத்தில் எந்த பிரதிநிதித்துவம் இல்லை, தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. இன்னைக்கு இருக்க ஒரு பெரிய மெஜாரிட்டியோட இன்னைக்கு பிஜேபி வந்திருக்கு. எத்தனை முஸ்லீம்கள் வந்து இங்க பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோட விகிதாச்சாரத்துக்கும் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வித்தியாசத்தை நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப என்னன்னா சமூக ரீதியாகவும் சரி, வாக்களித்த மக்களுடைய எண்ணிக்கையிலும் சரி, எந்த விதத்திலுமே ஜனநாயகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒரு தேர்தல் முறை இது. இது திமுக ஆதரிப்பது என்பதை மிக முற்போக்கான நடவடிக்கையாக பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பற்றி இன்றைக்கு பேசுகிறது. அது வந்து அது விவாதத்துக்கு வரணும், அதை நான் வரவேற்கிறேன், அது தவறு இல்லை. அதே நேரத்தில் 2004 30% வாங்கிய அதிமுக 33 இடங்கள்ல போட்டிட்டு ஒரு இடம் கூட வெற்றி பெறல. அது எதிர்த்து நின்ற திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் 39 இடங்களையும் வெற்றி பெற்றது. ஆக இது வந்து இந்த விவாதம் வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும். இப்ப அதுல ஒரு அநீதி இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த கணக்கு போட்டிருக்காங்க அன்னைக்கு எண்டுல, அதாவது எவ்வளவு இந்த விகிதாச்சார கணக்கெல்லாம் சரி. 2004 பிஜேபி தோத்தது, 2009 பிஜேபி தோத்தது. அவங்க வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை பற்றி பேசல. ஆமா, இந்தியாவுக்கு காங்கிரஸ் ஒரு தடவை தோத்த உடனே நீங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவம் நாங்கள் அதை பேசவில்லை. இந்த நாட்டிற்கு இது வந்து உகந்ததா என்பது குறித்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமும் கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இந்த நாடு ஏற்கனவே வந்து சிதறி போய்கிட்டு இருக்கு. மத்தியில ஒரு வலுவான அமைப்பு உருவாக வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இதெல்லாம் வலுவான ஒரு ஸ்ட்ராங் சென்டர், ஸ்ட்ராங் ஸ்டேட் ரெண்டும் இருக்கணும். அதாவது ஸ்ட்ராங் ஸ்டேட் இருந்து ஸ்ட்ராங் சென்டரா இருக்கு, இல்லாம இருக்க. நீங்க சொல்ற ஸ்ட்ராங் சென்டர் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க ஸ்ட்ராங் சென்டரை பத்தி பேசுறாங்க.
கடந்த 10 வருஷமா காங்கிரஸ் வந்து மாநில கட்சிகளோட ஆதரவோடவும் உதிரி கட்சிகளோட ஆதரவோடவும் தான் வந்துட்டு ஆட்சி செலுத்திட்டு இருக்கு. இல்ல அதுக்கு காரணம் அது இல்ல, செயல்பட முடியாத காரணம் அது இல்ல. இவ்வளவு இருந்துமே கூட நீங்க உங்க கருத்துக்களை தான் வந்து மக்கள் மேல இது வரைக்கும் செலுத்தினீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்தியா ஒற்றுமையாக இருப்பதற்கு, உண்மையிலேயே இந்தியா ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னா எல்லா மக்களுக்கும் நியாயமான பிரதிநிதித்துவம் இருந்தா மட்டும்தான் இருக்கும். இல்லன்னா தங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று நினைக்கக்கூடிய சமூகங்கள் இந்த ஜனநாயகத்திற்கு எதிராக போகணும். ஏற்கனவே சொன்னேன், ஏன் வட மாநிலங்கள்ல வந்து நக்சலைட் பிரச்சனை வருது? ஆதிவாசிகளுக்கு பிரதிநிதித்துவம் வர முடியல. பெரும்பான்மையினரை எதிர்த்து அவர்கள் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்ப முடியவில்லை. இதுதான் பிரச்சனையுடைய அடிப்படையே. அதே மாதிரி மைனாரிட்டிஸ் இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். அதனால நீங்க உண்மையிலேயே விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மட்டும்தான் இந்த நாட்டை ஒற்றுமையாக வைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்ல விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்து எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் வரணும்ன்றது நான் வரவேற்கிறேன். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா JMM அவர்கள் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்தார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெப்ரசன்டேஷன் எப்படி போகிறது, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்றீங்க, அவங்கள யாரு செய்ய சொன்னாங்கங்கறத பத்தி சொல்ல மாட்டேங்க. பாத்தீங்கன்னா இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்துல 282 பெற்ற பாஜக 169 குறையும், காங்கிரஸ் 44 105 உயரும். ஆக இப்படி எல்லாம் இருக்கு. எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு நாங்க விகிதாச்சாரத்துக்கு ஆதரவா பேசலாம். நாங்க என்ன, எங்களுடைய கவலை என்னன்னா, இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மத்தியில ஒரு வலுவான ஆட்சி முறையை வந்து பலகீனப்படுத்தி விடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது. இங்கதான் அந்த பிரச்சனையே வருது. எது வலுவான ஆட்சி, எது நிலையான ஆட்சி, வலுவான ஆட்சி, எது பெரும்பான்மை ஆட்சி அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இல்ல மத்தியில கூட்டணி ஆட்சி என்று சொல்றாங்கல்ல, அது வந்து கூட்டணி ஆட்சின்னா பல மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சி வந்து அங்க வெற்றிகரமாக நடத்த முடியுமா என்பதை கடந்த கால அனுபவத்துல பார்க்கிறப்போ அதற்கான சாத்தியக்கூறு வந்து ரொம்ப குறைவு. இந்திய அரசமைப்பு சட்டத்தை முறையாக அதனுடைய லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டோட செயல்படுத்தக்கூடிய உணர்வும் வேகமும் அரசியல் துணிவும் ஆளக்கூடிய கட்சிகளுக்கு இல்லாம போனதுதான் நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க. தற்போது இருக்கிற மாநில அரசியல் இருக்குல்ல, மாநில உணர்வுகள், அதாவது ஒவ்வொரு மாநிலமும் தனக்கேற்ற வாதங்களை நியாயங்களை பேசுகிறப்போ இரு மாநில பிரச்சனைகளை மத்திய அரசு தீர்க்கணும்னு சொல்றாங்க. வலுவான மத்திய அரசு இல்லைன்னா இரு மாநில பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஒரு பக்கம் மத்தியில் இருக்கிற ஆட்சியை பலகீனமடை செய்வது, ஆனால் மாநில பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று குற்றம் சாட்டுவது எல்லாம் முரண்பாடா இருக்கு. சம்பந்தம் இல்லாத வேற பிரச்சனை. நம்ம இது ரெண்டையும் நம்ம கிளப் பண்றதுனால நம்ம இந்த பிரச்சனையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா பெரிய கட்சிகள் வந்து குரல் கொடுக்கறதன் மூலமாகத்தான் மக்களிடத்துல அந்த கருத்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்றதை பற்றி எனக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.